Hi students, இன்னைக்கு 10th standard மேத்ஸில் சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சாப்டர் 1ஓட நேம் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட்ஸ்னால் என்ன? வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்னா இந்த செட்டில் இதுதான் இருக்கும், அதாவது ஜாமெட்ரி பாக்ஸ்னால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும், ஒரு சேவிங் செட்னால் இந்த ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த செட்டில் எதை பார்த்தாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் ஒரு செட். அதோட ஃபார்ம்ஸ் என்ன? தேர் ஆர் 2 ஃபார்ம்ஸ், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதுதான் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா 4th ரோவில் 10th சீட் ஆடிட்டோரியமில் போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு நமக்கு அலகேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு யூஸாக இருக்கிறது ஆர்டர் பேர். ஓகேவா? ஸோ ரோ அண்ட் காலம்ஸ் அலகேட் பண்ணி நம்ம பேராக ஒரு ரோவையும் காலமையும் நம்ம பேர் பண்ணி பார்க்கறது தான் ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா உங்களுக்கு மேக்ஸில் தெரியும், இட்ஸ் அ மல்டிப்ளை. ஸோ இன்டூ நார்மலான மல்டிப்ளை இது கிடையாது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஏயில் வந்து ஒரு செட் கொடுத்துருப்பாங்க, பியில் ஒரு செட் கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் நம்ம இன்டூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏயில் வந்து 1 2 3, பியில் 2 4 5 கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டையுமே நம்ம பேராக பண்ணியிருக்கணும். இதில் என்னென்னா ஒரு ஏக்கு எல்லா 3 பியும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். 1, 2, 1, 4, 1, 5. நெக்ஸ்ட் 2 எடுத்தோம்னா 2, 2, 2, 4, 2, 5. நெக்ஸ்ட் 3 எடுத்தோம்னா இந்த மூணுமே நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். 3, 2, 3, 4, 3, 5. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ரிப்ரசன்ட் பண்ணலான்னா ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், ஆர்டர் பேர், கிராஃப். ஏரோ டயக்ராமுக்கு நம்ம முதல்ல ஒரு 2 செட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 செட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணி வர்றது தான் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ x+1 அப்படின்னா f(1) இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? ஸோ அதுதான் நமக்கு ரேஞ்ச். இது கோடொமைன், இது டொமைன், இது ரேஞ்ச். ஓகேவா? இதெல்லாம் தெரியும். வர ஆன்சர் என்னது? ரேஞ்ச். ஸோ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது டொமைன் அண்ட் கோடொமைன். ஸோ அதை ரெப்ரசன்டேட் பண்ணது தான் இது. ஸோ நமக்கு ஏரோ டயக்ராம் போட்டு நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏல இது பி. ஸோ இது டொமைன், இது கோடொமைன். அதே தான் டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்மேட்டில் இருந்திருக்கும் போது இந்த ஆன்சர் மட்டும்தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஆர்டர் பேரும் வெறும் ஆன்சர் மட்டும்தான் எழுதணும், எக்ஸ்ட்ரா வர 5 அதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் கிராஃப். கிராஃபில் பார்த்தீங்கன்னா அதே நம்ம ஆர்டர் பேரில் என்ன மார்க் பண்ணுமோ XYயா அதை மார்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 to 1, 1 to many, on to, into. 1 to 1னா கண்டிப்பாக இது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாத்துக்கும் டொமைனுக்கும் ஒரு ஆரோ மார்க் இருக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னா நமக்கு அது 1 to 1 ஃபங்க்ஷனா இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ 1 to 1னா 1க்கு தான் போகணும், 1 to many கிடையாது. ஸோ ஓகேவா? ஒரு இதுக்கு ஒரு ரேஞ்ச் தான் இருக்கணும், ஒரு கோடொமைன் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் 1 to manyனா மெனி கோடொமைன் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்கணும், அதாவது கோடொமைன் ஷுட் ஈக்குவல், டொமைன் அண்ட் கோடொமைன் ஷுட் பி ஈக்குவல். ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் ஷுட் பி ஈக்குவல். தென் இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். அவங்கள வந்து ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன். ஸோ இன்டு ஃபங்க்ஷன்னா கோடொமைன் ஷுட் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச், அட்லீஸ்ட் ஒன்னாவது பேலன்ஸ் இருக்கணும். ஸோ கோடொமைன் என்ன வரணும்? கோடொமைனோ ரேஞ்சோ அட்லீஸ்ட் ஒன்னாவது நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அதுதான் நமக்கு இன்டு ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னா கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச், இன்டு ஃபங்க்ஷன்னா கோடொமைன் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். 1 to 1 ஃபங்க்ஷன்னா 1க்கு ஒரு கோடொமைன் இருக்கணும், 1 to manyனா மெனி இருக்கலாம். ஆன் டு ஃபங்க்ஷன்னா கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச், இன்டு ஃபங்க்ஷன்னா கோடொமைன் ஷுட் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச். Okay students, thank you. மறக்காம சர்ப்ரைஸ்